ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் சினிமா அப்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். உயிர் தமிழுக்கு அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளை காலைல 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 3 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா மே 10 தான் ரிலீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நொடிகளில் நாம் கரைய அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 3 ரிலீஸ் பண்ண போகிறதா இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மே 3 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தூதுபவம் பார்ட் 2 படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த சாங்கோட பேர் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு சோறு ஏறுது. இந்த படத்தில் சிவா, கருணாகரன் லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸும் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ மலையாள ஃப்ரம் இந்தியா படத்துலேருந்து வேர்ல்டு மலையாள ஆந்தம் அப்படின்ற ஒரு நியூ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 1 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு மலையாள மூவி. இப்போ தங்கலான் படத்துலேருந்து நியூ போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜூனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆடு ஜீவிதம் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் 150 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 20 ரீரிலீஸ் ஆகி நம்பர் 1 ஓப்பனிங்கை கொடுத்த படம் தான் கில்லி. விஜய் கெரியர்லேயே இந்த கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி இந்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த படம் எத்தனை நாள் ஓட போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற சந்தானம் படத்தில் இருந்து கேரக்டர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 10 தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வீரதீர சூரன் அப்படின்ற CR62 படத்துலேருந்து சித்திக்யூ அப்படின்ற ஒருத்தரும் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்ற ஒருத்தர் காமெடி மூவிலேருந்து வைபவோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ நடிகர் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து மே 2 பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மே 2 யூஎஸ்ஏலையும் மே 3 இந்தியாலையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பெருமணி அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். இப்போ அதிகாரம் படத்தை பற்றி இப்போ ராகவா லாரன்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் டைரக்ஷனில் 5 ஸ்டார் கிரியேஷன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாவும் துர்கா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதாவும் இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரஜினிகாந்த் நடிக்கிற தலைவர் 171 படத்துலேருந்து டைட்டில் ரிவ்யூவல் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டில் ரிவன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. காஜல் அகர்வால் நடித்து அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் சத்யபாமா. இந்த படத்தில் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4:05க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணால் கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.